முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் அம்மாவை பார்த்துட்டு வந்திருக்காங்கிறது, திரு எம்ஜிஆர் அவர்கள், அம்மா செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்கள் எல்லாம் சென்று வந்த திருத்தலம். குழந்தைகள் நல்லபடியா பேசி நல்ல சரளமாக பேசக்கூடிய ஒரு அமைப்பும் அவங்களுக்கு கிடைக்கும். வாக்கு சித்தி அதிகரிக்கும், மனோபலம் அதிகரிக்கும். யாதேவி சர்வபூதேஷு சக்தி ரூபேன சம்ஸ்திதா. ஸ்ரீமாத்ரே நமக. பிரபஞ்ச ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம் ஒரு முக்கியமான திருத்தலத்தை பற்றி பார்ப்போம். நம்மளுடைய பாரத புண்ணிய தேசத்தில் பல புண்ணிய க்ஷேத்திரங்கள் இருக்குது. அதில் சக்தி பீடங்கள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. 51 சக்தி பீடங்கள். அதில் மூகாம்பிகை திருக்கோவிலும் ஒன்று. கொல்லூர் மூகாம்பிகை திருக்கோவில் என்பது கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய கொல்லூர் என்ற பகுதியில் அம்பாள் மூகாம்பிகையாக வீற்றிருக்கிறார். மூகாம்பிகை திருக்கோவிலுடைய வரலாறு ரொம்ப தொன்மையானது மற்றும் நிறைய வரலாற்று சான்றுகளால் இருக்கு. அம்பாள் ஆதிபராசக்தி தன்னுடைய பக்தன் ஆதிசங்கரருக்காக அந்த இடத்துல கோவில் கொண்ட இடம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஆதிசங்கர பகவத் பாதாள் சாமுண்டீஸ்வரி, மைசூர் சாமுண்டீஸ்வரியை பார்த்து வணங்கிவிட்டு அங்கேருந்து வரும்பொழுது தன்னுடைய பக்தன் எந்த இடத்துல தன்னை பிரதிஷ்டை பண்ணணும்னு ஆசைப்படுறாரோ அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்றேன், அந்த இடத்துலயே நான் வீற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிசங்கரருக்கு வாக்குறுதி கொடுக்கிறார் ஆதிபராசக்தி. அப்படி ஆதிபராசக்தி அவங்களுடைய வாக்கை கேட்டுட்டு அவங்க வராங்க. ஆனா ஒரே ஒரு நிபந்தனை பண்றாங்க, நான் உன்னை பின்தொடர்ந்துட்டே வரேன், ஆனா எந்த இடத்துலயும் நீ என்னை திரும்பி பார்க்க கூடாது. நீ ஏதாவது ஒரு இடத்துல நீ திரும்பி பார்த்துட்ட அப்படின்னா அந்த இடத்துலயே நான் கோவில் கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. காலுடைய கொலுசு சத்தம் கேட்டுக்கொண்டே வருகிறது. ஸோ அவங்க அம்மா பின்னாடி வந்துட்டு இருக்காங்கன்னு தெரியுது. ஆனால் எப்பயுமே ஆதிபராசக்தி லீலா வினோதினியா அப்படிதானே. அதனால என்ன பண்றாங்க, ஒரு சின்ன விளையாட்டு விளையாடணுன்ட்டு தன்னுடைய காலடி தடம் தெரியாதவரை ஒரு இடத்துல அவர்களுடைய பாதத்தை வைத்து கொண்டு வருகிறார்கள். கால் கொலுசு சத்தம் கேட்கலையே. உடனே ஆதிசங்கரர் திரும்பி பார்த்துடுறாரு. அந்த இடம்தான் கொல்லூர் மூகாம்பிகை திருத்தலம். அந்த இடத்துல அம்பாள் அங்கேயே ஐக்கியமாயிடுறாங்க. இந்த இடத்துல நான் வீற்றிருக்க போகிறேன் அப்படின்னு. அதனுடைய மூலஸ்தானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிங்க திருமேனி. கன்னியாகுமரிக்கும் கோகர்ணத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில் வீற்றிருக்கக்கூடிய இந்த சிவலிங்க ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய மூகாம்பிகை, அந்த மூகாம்பிகையுடைய அந்த சிலா ரூபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தங்க ரேகை. ஜனனி ஜனனி பாடல்களில் கூட கேட்டிருப்பீங்க. ஸ்வர்ண ரேகையுடன் சுயமாகி வந்த லிங்க ரூபினி மூகாம்பிகை நீ அப்படின்னு வரும். அது போல அந்த லிங்க ரூபத்துல ஒரு அழகான ஸ்வர்ண ரேகை. அதனுடைய தாற்பயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வர்ண ரேகைக்கு வலப்புறம் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வர ரூபம், இடப்பக்கம் மகாகாளி மகா சரஸ்வதி மற்றும் மகாலட்சுமியுடைய ஸ்வரூபம். அப்ப 3 பெரும் சக்திகள் கொண்ட ஒரே இடத்துல வீற்றிருக்கக்கூடிய திருக்கோலம் தான் மூகாம்பிகை கூடிய திருத்தலம். ஆனா எல்லாருக்கும் அம்பிகைய நம்ம ஒரு பெண் வடிவமாக பார்க்கக்கூடிய ஒரு ஆசை இருக்கும் எல்லாருக்கும். அதனால எல்லாருக்கும் இந்த லிங்க ரூபத்தை தாண்டி அம்பாள் பரம்பொருளா ஆதிபராசக்தியா வீற்றிருக்கக்கூடிய ரூபம் வேணும்னு கேட்குறாங்க. அவங்களை எப்படி வடிவமைக்கிறதுன்னு தெரியல. அதனால ஆதிசங்கர பகவத் பாதாள் தன்னுடைய தியானத்துல அம்மா எப்படி உங்களை நீங்க இங்க வெளிப்படுத்திக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்களுடைய தியானத்துல நல்ல சங்கு சக்கரம் அபய வரத ஹஸ்தத்துடன் ஆதி பரம்பொருளான ஆதிபராசக்தி காட்சி கொடுக்கிறாங்க. அது போலவே அழகான ஒரு திருமேனி அங்க லிங்க ரூபினிக்கு பின்னாடி அம்பாள் அழகாக 4 திருக்கரங்களுடன் சங்கு சக்கரமும் அபய வரத ஹஸ்தத்துடன் அங்க பிரத்யக்ஷமாக மூகாம்பிகை காட்சி கொடுக்கிறார். மூகாம்பிகை அப்படிங்கிற அந்த பெயர் காரணம் கூட ரொம்ப விசேஷமானது. மூகாசுரன் எனும் அசுரனை சம்ஹரித்த இடம், அதனால கொல்லூர் அப்படிங்கிற பெயரும் அந்த இடத்திற்கு வந்தது அப்படின்னு பெரியவர்கள் சொல்வார்கள். இப்போ சமீபமா நம்மளுடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் தன்னுடைய நேர்த்திக்கடனை போய் அங்க செலுத்திட்டு அம்மாவை பார்த்துட்டு வந்திருக்காங்கிறது இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கிற ஒரு விஷயமாக இருக்கு. தமிழ்நாட்டிலிருந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர்கள் திரு எம்ஜிஆர் அவர்கள், அம்மா செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்கள் எல்லாம் சென்று வந்த திருத்தலம். அதே போல பார்த்தீங்கன்னா கலைஞர்கள்னு பார்க்கும் பொழுது நம்மளுடைய இசைஞானி இளையராஜா அவர்கள், இவர்கள் எல்லாம் பெரும் பங்கு அந்த கோவிலுக்கு தன்னுடைய பங்காக காணிக்கை கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றது
பொழுது, வரலாற்றை எடுத்து பார்க்கும் பொழுது தெரிகிறது. அப்ப அதனால எல்லாருக்கும் என்ன ஒரு ஆச்சரியம்னா, இவ்வளவு மகத்துவமான இடமா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா? இவங்களுடைய வரலாறு பார்க்கும் பொழுது இத்தனை வரலாறுகளையும் தாண்டி வந்திருக்கிறதுனால இங்க போயிட்டு வருவங்க எல்லோருக்குமே ஜெயம் உண்டாகும். யாரெல்லாம் இந்த திருத்தலத்துக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஆசை வரும். எல்லாருமே போயிட்டு வரலாம். அது முக்கியமா கலைஞர்கள், திரைப்பட கலைஞர்கள், நடன கலைஞர்கள், இசைக்கலைஞர்கள் எல்லோருமே இந்த திருத்தலத்துக்கு சென்று தங்களுடைய பிரார்த்தனையை செலுத்திட்டு வரலாம். பேச்சால் தங்களுடைய தொழிலை வளர்த்துக் கொள்பவர்கள், ஆசிரியர் பணியில் இருப்பவங்க, அதே போல கவுன்சிலர்ஸ், ஜோதிட பணியில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாமே தன்னுடைய திறமையை வளர்த்து கொள்வதற்காக இந்த திருத்தலத்துக்கு சென்று வணங்கி அம்மனையுடைய அருளை பெற்று வரலாம். சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், இவங்களும் வாய் சொல்லாலெல்லாம் அவங்களுடைய வியாபாரம் செழிக்கணும் அப்படிங்கறதுனால இவர்களும் சென்று தாய் மூகாம்பிகையை வணங்கி வரலாம். அங்க போய் நம்மளால செய்ய முடியல, ரொம்ப தூரமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க அங்க அம்பிகையாக வீற்றிருக்கக்கூடிய அம்பாளுடைய அந்த திரு உருவப்படத்தை வீட்டுல வாங்கி வைத்து கொண்டு, யாதேவி சர்வபூதேஷு சக்தி ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தஸ்ஸை 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 நமோ நமக, எங்கும் வியாபித்திருக்கும் சக்தியாக இருக்கக்கூடிய அன்னையை உங்கள் இல்லத்திலுமே நீங்க எழச் செய்து அவர்களை தினமும் பூஜித்து வரலாம். இப்படி செய்யும் பொழுது உங்களுடைய வாக்கு சித்தி அதிகரிக்கும், மனோபலம் அதிகரிக்கும். ஏன்னா அங்க துர்காலட்சுமி சரஸ்வதியாக, காளி ஸ்வரூபமாக, சரஸ்வதி ஸ்வரூபமாக மற்றும் லக்ஷ்மி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அன்னை உங்களுக்கும் எல்லா விதத்திலும் உங்களுடைய தேவையை நிச்சயமாக பூர்த்தி செய்வார்கள். எல்லோருக்கும் அம்பிகையுடைய அருள் கிடைக்கட்டும். ஸ்ரீமாத்ரே நமக. ஜோதிடம் மற்றும் ஆன்மீக தகவலுக்கு மேலும் உங்களுக்கு தகவல் தெரியணும் அப்படின்னு நீங்க விரும்பினா கீழ்கண்ட இந்த தொலைபேசி எண்ணுக்கு நீங்க அழைத்து உங்களுடைய வினாக்களை என்கிட்ட சொல்லுங்க. அதற்குண்டான பதில்களை நாங்கள் தருகிறோம். நன்றி.